ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன் சோலார். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்திக்கும் வியானாக்கும் திடீர்னு ஒரு சண்டை. பிரவீன் காந்தி இன்னும் இவ்வளோ ஆக்ரோஷமாக உட்காரமா போயிட்டு அப்படின்றாரு. உட்கார முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா சீக்கிரம் டாஸ்க் பயங்கரமான உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டாஸ்க்கை முடித்தா 1,00,000 ரூபா அவங்களுடைய கணக்கில் போகும். 5,13,000 சம்திங்ஸ் ஆட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ 6 லட்சமாக மாறும். இன்னும் இந்த நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு செம்மையாக அமௌண்ட் ஏறப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு பிக் பாஸ் என்ன சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துருக்காருன்னா, கெமி வந்திருக்காங்க ஸ்டோர் ரூமில். அதை முதல் சொல்ல இப்போ தெரிஞ்சிருச்சு. கெமியை வந்துட்டு நைஸாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும். அதாவது இந்த 6 பேர் தவிர மற்ற அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கணும். நீங்களே பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். உள்ளே வந்து பிளானை போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து திவாகரையும் கானாவனத்தையும் மோத விடலாம், அப்போ மைண்டு டைவர்ட் ஆகுன்ற மாதிரி விக்ரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அங்கெங்கன்னு சொல்லி கடைசியில் பணப்பெட்டியை நீங்களாக வந்து பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டான்னு சொல்லி பேசி அங்கே போகிறாங்க. போனவுடனே நம்ம சபர் வந்து ஒரு பெயின் பாகை தூக்கி விசிறடிச்சு கத்துறாரு. அது பார்க்கும்போது தெரியுது அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓட்டு எடுப்பு கொடுங்க, நாங்கள் யார் வெளியே போகணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஞ்சாயத்து போகுது. அதுக்கப்புறம் வந்து டப்புன்னு என்ன பண்ணுறாரு, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போகுது. உடனே வந்துட்டு சாண்ட்ராவை கூப்பிடுங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து உள்ளே இருக்காங்க கெமியை மறைச்சி வைக்கிறதுக்காக. கெமியை வந்து கரெக்டாக அந்த தலை ரூமில் வந்து அந்த ஒரு கட்டிலுக்கு பின்னாடி கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. கெமி கமக்கமாக இப்போ உட்காண்டாங்க. கெமி இதெல்லாம் ஃபிசிக்கல்லாம் பயங்கரமாக இருப்பாங்கல்ல, அவங்க கரெக்டாக ஏறி போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. இப்போ சாண்ட்ரா வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நீங்களே தான் முடிவு பண்ணிக்கணும், நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம விக்ரம் வந்து ஒரு டைலாக் வர்றார். உங்களுக்கே தெரியுமே, பிக் பாஸ் கடவுள் மாதிரி. இந்த கடவுள் அப்படி சொன்னால் அடுத்து ஏற்கனவே அவங்க மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் அது எல்லாருக்கும் அதுதானே, நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களே. இவர் சொன்னவொடனே அப்பா ஆரம்பிச்சிட்டாரா சாமி அப்படின்ட்டு வியானா சொன்னோடனே இவருக்கு என்னாச்சு தெரில, பிரவீன் காந்தி டென்ஷன் ஆகிட்டார். அம்மா உக்காரமா, நீ உக்காரமா அப்படின்னு. சார் உட்கார முடியாது சார், என்ன சார் பண்ணுவீங்க, உட்காரலாம் முடியாது என்ன சார், எந்திரிச்சு சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சும்மா எல்லாம் எதுக்கத்தாலும் ஏதாவது ஏடாடம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துட்டாரு. எனக்கு செம்ம சிரிப்பு. அதுவே ஒரு ப்ராங்க்கு. ஆனால் கரெக்டாக வியானா எடுத்து வைக்கிற பாயிண்ட் கரெக்டு. சும்மா எப்போ பார்த்தாலும் இவர் இந்த மாதிரி தான் பிக் பாஸ் வச்சு நம்மளே லைட்டாக அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது, அழுகையை வச்சு லைட்டாக பண்ணுறது, நிறைய வேலை பண்ணுவார் விக்ரம். அதெல்லாம் திறமையான ஒரு ஆள். சரி இப்படி பண்ணோன்னே அவங்க சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. உடனே வந்து காணாமலத்தனம் பண்ணுறாரு. சரி அங்கேயே இருந்தால் அது ஒரு இதுவாக போகும்னு சொல்லிட்டு உடனே வந்து தர்பீஸ் தனியாக கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கானாவனத்தனம் பண்ணுறாரு. இவர் தனியாக பிரவீன் காந்தி தனியாக கொண்டு போகிறாரு. இப்போ லைவ்லேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாரும் வந்துட்டு ஒரு குரூப்பாக தனியாக கூட்டு போயிட்டாங்க. அப்சரா வந்துட்டு திவ்யா கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து ரம்யாவை கூட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கூப்பிட்டு அவங்க கண்ணிலேருந்து அப்படியே இவங்களை நம்ம கெமியை வந்து மறைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. இதில் வேறு திவ்யா வந்தாங்க. அவங்கக்கிட்ட வேறு வந்து வீணாக புலம்பி தள்ளுறாங்க. என்னடி இந்த மாதிரி வந்து விக்ரம் வந்து பண்ணுறாரு, எனக்கு என்னமோ அது வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி இருக்குமோ இல்லை ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குமோன்னு தோணுது அப்படின்னா வர சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வேறு. பார்க்கலாம் இதில் எப்படி வெற்றிகரமாக முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைய நாள் முடியும் போது வந்து கிட்டத்தட்ட 12 லட்சமோ 13 லட்சமோ வரும் போதுன்ற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதெல்லாம் நடந்தால் தானே அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.